இன்றைக்கி வந்து ஆனியன் பஜ்ஜிங்க. ஆனியன் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அப்படியே பஜ்ஜி போடலான்னு சொல்லி ரவுண்டாக கட் பண்ணிக்கணுங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து கடல மாவு, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் 3ம் சேர்த்துருக்குறேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிடுங்க. கடல மாவில் பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். நான் வந்து உப்பு காரம் மட்டும் சேர்த்து சீரகத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பதமாக நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் ஆனியனில் வந்து நல்லா ஒட்டுங்க. ஆயில் வந்து ஒரு 200 ml ஊற்றினா போதுங்க. ரவுண்டான கட் பண்ண ஆனியனை நல்லா அப்படியே தொடச்சி போட்டால் போதுங்க. நல்லா பஜ்ஜி மாவு, வாழைக்காய் பஜ்ஜியை நல்லா போடுறோமோ அதே மாதிரி தான் போடணுங்க. இதுவும் நல்லா மாவில் தொடச்சி போட்டால் போதும். நல்லா ஒட்டிக்குங்க மாவு. இந்த பஜ்ஜி வந்து சாயங்காலம் ஈவினிங்கில் டீ வைக்கும்போது இந்த பஜ்ஜி போட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாங்க இந்த பஜ்ஜியை. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். நல்லா கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. அப்படியே பெல்லு அழிச்சிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. உடனே திருப்பக்கூடாதுங்க, ஒரு 2 நிமிஷம் விடணுங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து உள்ளே நல்லா வெந்து போய் இருக்குங்க. பாருங்கள். அப்படியே மொல்லா திருப்பி போடணுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு பொரியல் பண்ணலாம் கூட இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாங்க. ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த பஜ்ஜி தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. திருப்பி திருப்பி போடணும், இல்லைன்னா கருப்பாயிடுங்க. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸிங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததே ஸ்நாக்ஸாட்டம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிள்ளைங்க 2 பஜ்ஜி சாப்பிட்டா போதுங்க. பஜ்ஜி பெரிய பஜ்ஜியாக இருக்குங்க.
அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே பஜ்ஜி மேலே போட்டால் நல்லா வாசமாக பஜ்ஜி இருக்குங்க. ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்குங்க.